நீ கீழே விழுந்துட்டதால நான் ஜெயிச்சிட்டேன்ல. இப்போ கண்டிப்பாக ரிசப்ஷன் போயே ஆகணுமா இல்லைனா இன்னொரு கேம் விளாடலாமா? ரிசப்ஷன் போகணும். சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன். டெய்லி நம்ம இதே கேம் விளாடணும், ஓகேவா? டேய் சாம், இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு ஒரு பொண்ணு கூட மாட்ட மாட்டேங்குதுடா. விட்றா மச்சி, நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கும், நீ கவலையப்படாத. உனக்கு செட் ஆயிடுச்சு, சொல்லுவேன், நம்மள சொல்லு. ஏய் ஜோ, பிரியாவை பிக் பண்ண சொன்னா பிக்கப்பே பண்ணிட்டான் போல இருக்குது. ஹேய் வாடா. ஹாய் மச்சான். ஹாய் சாம். ஜோ. ஹாய். ஹாய் சாம். ஹாய் பிரியா. ஹாய். ஹாய். ஏன்டா லேட்டு? அதுவா? டேய் என்னடா இந்த பார்ட்டி உசுந்து நீ பாம்பு மாதிரி நெளிற? வெளியூர்காரி என்ன பண்ணா? எனக்கு ஒன்ன பத்தி தெரியாதா? நேத்து வந்து உனக்கு என்னமா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இவன் ஒரு சோம்பேறி, நீ கேர்ள்ஸ் கிட்ட மொக்க வாங்குறவன். ஏய் என்ன ஊர் விட்டு ஊர் வந்து லோக்கல் பாய் இன்சல்ட் பண்றியா? போதுமா நிறுத்து. ஏய் என்கிட்ட வாய் கிழியே பேசுறியே. வெயிட். அந்த பொண்ணு கிட்ட போய் பேசு பாப்போம். இப்ப பார். ஹாய், ஐ அம் மைலோ. ஹாய். நீங்க தூரத்துல இருந்து பார்க்கவே ரொம்ப லவ்லியா இருந்தீங்க. பாத்தியா எப்படி கடலை போட்டுட்டு இருக்கான்னு? இப்ப பார். மயில்சாமி, உங்க பேர் மயில்சாமியா? வாட்? என்னது? சேச்சே, என்ன அதெல்லாம் ஒரு பேரா? அவ்வளவு ஒரு பேர் இருக்கானே? இல்ல, யாரோ மயில்சாமி கூப்பிட்டதா திரும்பி பாத்தீங்களே, அதான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு டீசென்ட்டான பார்ட்டி இல்ல, இன்டீசென்ட்டா எவனோ கத்துறானே தான் திரும்பி பார்த்தேன். என்ன வாசிக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு மியூசிக் ட்ரூப்பா? வெரி பேட், வெரி பேட். இந்தியால தான் இப்படி. உங்களுக்கு மியூசிக் பத்தி எல்லாம் தெரியுமா? ஏய், ஏன் கைப்படாத மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. டேய் மைலோ மஸ்டான் போல் இருக்கு. அது சரி, உங்க ரெண்டு பேருக்கு எப்போ கல்யாணம்? கல்யாணமா? லவ் எல்லாம் சும்மா டைம் பாஸ் தான், கல்யாணம் யார் பண்ணிப்பா? ஏய் பிரீத்திட்டு வந்து எஸ்எம்எஸ். என்ன முறைக்கிற? பெரிய டேஷ் நினைப்பா? போய் எடுத்துக்க போ. அருண், மைலோ வரானான்னு கேளு, கிளம்பலாம். மணி 9 ஆச்சு, ஸ்டேஜ்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. வந்துருவாங்க. பேலன்ஸ் பேமெண்ட் வேணுமா வேணாமாயா? ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்க? ஏஆர் ரஹ்மானுக்கும் எனக்கும் ஜஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் தான். அவர் ஆஸ்கர் கிராமிலாம் வாங்கிட்டாரு, நான் வாங்கல. இன்ஃபேக்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரியாத ஆளே கிடையாதுங்க. நீங்க கூட தூரத்துல இருந்து பாக்கும்போது மனோரமா மாதிரியே, சாரி மனோனா மாதிரியே பெரிய ரோதனையா போச்சு. இதுல வேற யாரோ சாக்ஸோபோன் வாசிக்க வராங்கன்னு காசு வாங்குனே. கண்டிப்பா வந்துருவாங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வரணும். சரிதா? சார் ப்ளீஸ் சார், ட்ரெயின் லேட். போயா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய். பாம்பேல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாக்ஸோஃபோன் சூப்பரா வாசிப்பார். வாசிக்கலாமா? யார் சார் அவரு? அதோ அவர்தான். இதெல்லாம் வச்சு பாக்கும்போது உங்களுக்குள்ள லதா மங்கேஷ்கர் மாதிரி ஒரு வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் சிங்கிங் ட்ரை பண்ண கூடாது? ஆனா லதா மங்கேஷ்கருக்கும் ஃபிகருக்கும் ஷேப்க்கும் என்ன கனெக்ஷன்? அங்க தான் நிக்கறான் இந்த மைலோ. டாலன்ட் பிளட்ல இருக்குது, பிளட் பாடில. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க சாக்ஸோஃபோன் பிளேயரா சார்? சாக்ஸோஃபோன், வோடாஃபோன், செல்போன், நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். என் கூட கொஞ்சம் வரீங்களா சார்? சொல்ல ஐ திங்க் ஆட்டோகிராஃபா கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். ஓகே, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நமக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா பிரிஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்கி தரேன். ப்ளீஸ் டோன்ட் கோ. வாட் இஸ் மை பிரிஞ்சி. Ladies and gentlemen, your attention please. இப்போ நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்றதுக்காக வந்திருக்காரு the world famous saxophone player Mr. Milo. சோ நீங்க எல்லாரும் முன்னாடி வந்தீங்கன்னா ஷோவை என்ஜாய் பண்ணலாம். Thank you. ஐயோ பந்தி போட்டாங்க, எதுக்கு எல்லாம் இங்க வரீங்க? ஐயோ டார்லிங் நம்மளையே பாக்குதே. என்னதான் பண்றான்னு பாப்போம். ஐயோ எதை வாயில வைக்கிறதுனே தெரியலையே. கலக்கு. நான் தர வைத்த கலக்குது. ஏய் எவ்வளவு பெரிய ஆளு நம்மளுக்காக வாசிக்க வந்திருக்காரு, கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. கம் ஆன். Come on, you'll do it.
ஏய் இவனை கூட்டு வந்தவனை முதல்ல உதைக்கண்டா. கல்யாணத்தையே கெடுத்துட்டான் பாவி. Stupid. அம்மா நீயும் சாமும் எப்படி லவ் பண்றீங்க? இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கேட்காத பிரியா, அவன் எப்பவுமே அப்படிதான். ஏய் ஜோஜோ இங்க வாயே, இங்க வாயே. என்னது? இதான் நான் சொன்ன கோவில். இங்க என்ன கூட்டிட்டு போ ஜோ. என்ன கோயில் அது? இட்ஸ் a 1000-year-old temple. இங்க மட்டும் என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா என் ப்ராஜெக்டே ஓவர். எங்க இருக்கு இது? தெல் தெல் தெல்லூர் பிரியா. தெல்லூர்னா ஆந்திரா மாதிரி இருக்கே. பிரியா இங்க வாயே. என்னாச்சு? சீக்கிரம் வா. இல்ல காலையில ஒரு வேனை பார்த்தேன். அதே வேன் மறுபடியும் இங்க நிக்குது. யாரு? அதே வேன் ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணுதோ? இருக்காது. ஹாய் போஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனதும் எங்களெல்லாம் மறந்துட்டேன். என்ன திடீர்னு ஏன் ஞாபகம்? எனக்கு உன் ஹெல்ப் வேணும். இது என் அண்ணனோட ஃபேமிலி. ஷுவரா தெரியுமா உனக்கு? 100% ஷுர். அந்த வேன் என்னதான் ஃபாலோ பண்ணுது. நீ சொல்கிறத பார்த்தா விஷயம் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த கேஸை நம்ம கேப்டன் விஜயகாந்த் தோப்படிக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் இல்லை ஹேய், அவ சீரியஸா சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்ன காமெடி பண்றீங்களா? மைலோ நீயாவது சொல்லு. டேய் உங்களுக்குலாம் ரொம்ப நக்கலா போச்சுடா. அவர் அசாம்ல தீவிரவாதிகளை பிடிப்பாரா இல்ல உங்க கேஸை பாப்பாரா? உங்களுக்கெல்லாம் என்ன கிண்டலா இருக்கா? நேத்து காலையில நான் அந்த வேனை பார்த்தேன். நேத்து நைட் நானும் பிரியாவும் அதே வேனை பார்த்தோம். இன்னைக்கு மார்னிங் ஜாகிங் போகும்போது அதே வேன் என்ன ஃபாலோ பண்ணுச்சு. நான் சொல்றது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டும் அந்த வேன் வரும் பாருங்க. அப்பா கவுந்து பட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. டேய் இங்க என்னடா நடக்குது? அந்த பொண்ணு என்னடான்னா வந்து நீ என்னடான்னா அது என்னடா கேமு சொல்லியும் தர மாட்டேன்றீங்க. இந்த கில்மா கேமு டப்பால பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. ஜோ என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வண்டி வர மாதிரி தெரில. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாம போய் தூங்கு, சரியா? டேய் கிளம்பலாமாடா? நாங்க கிளம்பிட்டோம், நீ வா. பார்க்கலாமா? சாம்
சாம் நேஜோ ஏன் சாம் இப்படி பண்ண